மக்களுடைய வாழ்க்கையை வந்து அரசியல் தலைவர்கள் வெளியில் கொண்டு வரதில்லை, இந்த அரசாட்சி கொண்டு வரதில்லை. இது ரெண்டுமே மாற்றத்தின் மூலமாக தான் வரும்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாநாட்டினுடைய எழுச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னிச்சையாக பல மக்கள் அவங்க தங்களுடைய புலனப்பகுதி, அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக்கு இப்படியெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்னென்னா இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக அது ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை மீடியாவால் வேர்ல்டு வைடாக உலகம் எங்கிலும் உள்ள தமிழர்கள் இதை கொண்டாடக்கூடிய ஒரு மாநாடாக மாறும்போது இந்த மாதிரியான மீடியாவால் ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ மறைக்க முடியாது. இது வந்து ஒரு நீர்க்குமிழி மாதிரி பொய்யை வந்து டக்குன்னு பபுள் அவுட் ஆகிடும். அப்படி ஆனதோட வெளிப்பாடுன்றது தான் இது ஒரு சாட்சி. 2 லட்சம் சேர், 4 லட்சம் பேர், அது குறைந்தாலும் 2 மடங்காக அதிகமானாலும் அங்கே ஒழுக்கம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அங்கே எப்படி வந்து கட்டுப்பாடு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போயே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அறைகள் தனித்தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளுடன் வருவதற்குன்னு தனியாக ஒரு அறை கொடுத்துருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை நம்ம வந்து அண்ணன் வந்து மனசில் வச்சிருக்காரு பார்க்கணும். வர வழியில் இந்த பக்கத்துலேருந்து வர வழியில் அந்த பக்கத்துலேருந்து வர வழியெல்லாம் தங்கும் விடுதிகளை ஏற்பாடு பண்ணி அங்கே உணவுக்கு, ஏன்னா ரொம்ப தொலைவிலேருந்து இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கமாக வந்தாலும் அவங்க தங்கி ஏதாவது உணவு இருந்துட்டு வரதுக்கு அங்கங்கே அறைகள் வழி எங்களும் அதை வந்து நாம் தமிழர் கட்சி மூலமாக ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது இது மக்களுக்கு தெரியணும். மாநாடுல இப்படி தான் இருக்கணும், சும்மா பணத்துக்காக குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு போய் நிற்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் தெரியணும்னு நடத்தப்படுகிற மாநாடு. அந்த அடையாளப்படுத்தல், அதுவும் பார்த்தீங்கன்னா பறையர் சமுதாயத்துக்கு கொடுக்குறாரு, குயவருக்கு கொடுக்குறாரு, மன்னாருக்கு கொடுக்குறாரு. யாரெல்லாம் இவங்க வந்து ஒடுக்கப்பட்டு அமுக்கப்பட்ட யாராலன்னு இவங்களால தான். இந்த திராவிட கும்பலால வாய்ப்பே தரப்படாது. அதாவது உத்தரப்பிரதேசத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை முதலமைச்சராகவே இருப்பாங்க. இங்க வந்து நீங்க அந்த துணை முதலமைச்சராக கூட ஆக முடியாது. கட்சியில ஒரு ரெப்ரசன்டேஷனே தனி பொது தொகுதிக்குள்ள கூட வர முடியாதுன்ற நிலையில இதெல்லாம் அவர் எடுத்து வைக்கிறாருன்றது தமிழினத்திற்கு ஒரு பெரிய எழுச்சியாக தான் நான் பார்க்குறேன். தமிழர்கள் ஒன்று சேரணும். அவர் குறிப்பாக அந்த பிராமணர்களுக்கு கொடுத்ததும் சரி, மற்ற சமூகங்களுக்கு கொடுத்ததும் சரி, வரவேற்க தகுந்ததாக நான் பார்க்குறேன். யாரால ஏற்க முடியலன்னா, எனக்கு ஏதோ 5 10 கிடைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் தமிழ் தேசியம் பேசுவேன்னு சொல்லக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகள் அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, அரசியல் நிலைப்பாடா வேணாம்ப்பா, நம்ம இப்படி போவோம் அப்படி போவோம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா இவர் 1% 2% மக்கள் சப்போர்ட்டோட இன்னைக்கு 8.22% நிற்கிறாருன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கும். இவரை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா இவர் பின்னாடி இருக்கிறவங்க யாருமே வந்து பயந்தவர்கள் கிடையாது. வீழ்ந்து விடா வீரம் அப்படின்றவங்க தான். என்ன போடுவா, குண்டா போடுவியா, போட்டுக்க 3 மாசம், என்ன ஏழு தூக்கி போடுவியா 5 மாசம் 6 மாசம் நான் வெளில வந்துடும், அந்த ஒரு எண்ணத்தோட. அதே சமயம் அரசியல் கருணை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. நல்லா இருக்கீங்களா? நலம் சகோ. சார், மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நாளுக்கு நாள் அதோட அந்த வரவேற்பு பெருகிட்டே போகிற வகையில் வழக்கமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெருசாக நாம் தமிழரை காட்சிப்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு செய்தி வந்து சமீப காலத்தில் வந்து பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தி இந்துவாக இருக்கட்டும், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், இவங்களாம் இந்த மாநாட்டை பற்றின ஒரு ஆர்டிக்கலே வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த மாநாடு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து 2 நேஷனல் மீடியாவே சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஊடகங்கள் வந்து பலமுறை இதை வந்து நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதே இல்லை. மக்களுடைய வாழ்க்கையை வந்து அரசியல் தலைவர்கள் வெளியில் கொண்டு வரதில்லை, இந்த அரசாட்சி கொண்டு வரதில்லை. இது ரெண்டுமே மாற்றத்தின் மூலமாக தான் வரும்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாநாட்டினுடைய எழுச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னிச்சையாக பல மக்கள் அவங்க தங்களுடைய புலனப்பகுதி, அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக்கு இப்படியெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ என்னென்னா இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக அது ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ ட்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த மீடியாவால் வேர்ல்டு வைடாக உலகம் எங்கிலும் உள்ள தமிழர்கள் இதை கொண்டாடக்கூடிய ஒரு மாநாடாக மாறும்போது இந்த மாதிரியான மீடியாவால் ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ மறைக்க முடியாது. இது வந்து ஒரு நீர்க்குமிழி மாதிரி பொய்யை வந்து டக்குன்னு பபுள் அவுட் ஆகிடும். அப்படி ஆனதோட வெளிப்பாடுன்றது தான் இது ஒரு சாட்சி. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரொம்ப சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக வந்து தந்தி தொலைக்காட்சி அவர்களில் வந்து அண்ணனை வந்து நேர்காணல் எடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சியில் வந்து தலைவர்களை கூப்பிட்டு வச்சு மாணவர்கள் முன்னாடி கொண்டு வரும்போது அப்போ அவங்க வந்து அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதை தாண்டி அனைத்து மக்களுக்குமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் தந்தி டிவிக்கு பிராண்ட் பண்றதுக்கு இங்க வரல. அனைத்து மக்கள்னா அனைத்து கட்சிகளுக்கும் நான் சொல்றேன், அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு முகத்திரையை கொடுக்க பார்ப்பாங்க. இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு. ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒண்ணு தான் தெரியும், ஏ டீமு, பி டீமு, ஊபி, சங்கி, மங்கி இந்த மாதிரி தான் பேசுவாங்களே தவிர அந்த உண்மையை புரிஞ்சுக்க மாட்டாங்க.
இந்த ஊடகம் வந்து தந்தி ஊடகம், தினத்தந்தி ஊடகம் வந்து பல ஆண்டுகளாக தொன்மை வாய்ந்தது. அது வந்து ஆரம்பத்துல இருந்து நமக்கு தெரியும், அவங்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாமே தெரியும். குறிப்பா நாம் தமிழன்ற எண்ணம் கொண்ட தலைவர்கள் இருந்த இடங்கள்ன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு தன்னிச்சையா அது வெளியில வருது. இது யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னா முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியாதும்பாங்க. அந்த மாதிரி இது தானா வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். குறிப்பா 234 தொகுதிகள் மேலே வேட்பாளரை அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொல்கிறாரு. இந்த நேஷனல் மீடியாஸும் அதை தான் மீன் பண்ணுறாங்க. முதல் கட்சியாக இதை வந்து பண்ணுறாங்க. 2021 பண்ணாங்க, இப்பயும் பண்ணுறாங்க. மற்ற கட்சிகள்லாம் தொகுதி வாரியாக வேட்பாளர் அறிவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு புது விதமான விஷயமா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து ஒரு வியூகமாகவும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னான்னா அவருடைய சொல்லுக்கு, அவருடைய கட்டளைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நிக்கணும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்துல வந்து ராணுவ கட்டுப்பாட்டோட எங்க இயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஜனநாயகத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அன்பான சர்வாதிகாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இல்ல நான் கேட்கறது வந்து பொதுத்தளத்துல அது பார்வை எப்படி இருக்கு? ஜனநாயகம் இல்லாம நாம் தமிழர் கட்சி செயல்படுதோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து. இல்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். ஜனநாயகம்ன்றது என்னன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றது பேர் ஜனநாயகம். அங்க கண்டிப்பாக நாம் தமிழர்ல பல கருத்துக்களை அண்ணன் காது கொடுத்து கேட்பாரு. கேட்காதவர் கிடையாது. நான் சொல்றதுதான்ப்பா நீ கேட்டாகணும் அப்படி அல்ல, எல்லாத்தையுமே கேட்பார். ஆனா அண்ணனுடைய கருத்தை அவர் வைக்கும்போது அதுல மாற்று கருத்து சொல்லவே வழி இல்லாத அளவு அவர் என்ன பண்ணுவாருன்னா யோசிப்பார். இந்த ஒன் சைடு லவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருதலை பட்சமாக காதலிக்கிறது, அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர் வந்து அண்ணன். எப்படின்னா மக்கள் மேல ஒருதலையா அன்பு வச்சிருக்கிறார். அந்த அன்புக்கு வந்து அழிவே கிடையாது. அவங்களுக்கும் சேர்த்து இவர் அன்பு செலுத்தாரு. அதாவது போராடுறவனுக்கும் அவர் தான் சப்போர்ட்டா நிற்கிறாரு, ஆதரிக்கிறவனுக்கும் அவர் தான் சப்போர்ட்டா நிற்கிறாரு, தன்னை அவதூறு பேசுறவனுக்கும் அவனோட நல்வாழ்க்காக சப்போர்ட் பண்ணி நிற்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அவர் எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்கும்னு நல்ல மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன கல்வியாளர்னு அறிமுகப்படுத்துவீங்க. ஒவ்வொரு முறை நான் கல்வியாளர்ன்றதுனால அப்ப நான் வந்து ஒரு பள்ளியில் ஒரு முதல்வராக இருந்தேன். அப்ப நான் ஒரு பள்ளியில முதல்வராக இருக்கும்போது நான் ஒரு முடிவு எடுக்கும்போது, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது அல்லது ஒரு பயிற்றுவிப்புக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது பல பெற்றோர்கள் ஒரு கருத்து வைப்பாங்க, பல மாணவர்கள் ஒரு கருத்து வைப்பாங்க, சில டீச்சர்ஸ் ஒரு கருத்து வைப்பாங்க, நிர்வாகம் ஒரு கருத்து வைக்கும். ஆனா இது சரிப்பட்டு வருமா வராதான்றத முடிவெடுத்து நம்ம செய்யும்போது ஒரு ஆள் முடிவா இருந்தாதான் அது சரியா இருக்கும். அப்ப எல்லாருமே கட்டுப்பட்டு வரணும். அது எப்படின்னா அன்பால கட்டுப்பட்டு வந்திருக்கிறது. அது வந்து எப்ப அந்த கட்டுப்படுதல் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, வலியை உணர்ந்தவர்களால தான் வரும். வலியை உணராதவர்களுக்கு அது வரவே வராது. என்ன காரணத்துக்காக எதை செய்யறோம் அப்படின்னு தெரியலன்னு வைங்க ஒருத்தவனுக்கு, அவன் எங்கிருந்து நம்மள்ட்ட கட்டுப்பாட்டு ஒன்னா சேர்ந்து வருவான். இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. நாம நேற்று வரைக்கும் நாங்க வந்து கேவலமா பேசுவோம், ஒரு ஆளை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவோம். அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரேமலதா அம்மையாரை வந்து தரக்குறைவா பேசுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப கோபமா இருப்பாங்க. ஆனா அந்த அம்மா திடீர்னு வந்து டிஎம்கேக்கு போயிடுவாங்க. அப்ப நம்ம தலைவர்கள் சர்ப்ரைஸை கொடுத்துட்டு இருக்காங்க. திரும்ப பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் வந்து விஜயகாந்தை பத்தி என்னெல்லாம் வார்த்தை நான் வந்து கேமரால சொல்ல முடியாது, ஆனா கேமரால தெரியும் எல்லாரும் என்னெல்லாம் குடிகார நாய் அப்படிலாம் என்ன வார்த்தை பேசுறேன், நாங்களாம் உங்க அபாமாவுக்கு பேசுவோம்னா நான் எல்லாம் பேசுவேன்னான்னு சொன்னாரு. அப்ப அந்த கட்சிக்கு இப்ப இப்படி போனார்னா அண்ணன் விஜயகாந்த் அவருடைய ஆன்மா மன்னிக்குமா இவங்களெல்லாம். அப்ப இந்த தலைவர்களே இப்படி மாறும்போது மக்கள் என்ன பண்றாங்கன்னா 3 வகையா தான் மக்கள் இருக்காங்க சரண். ஒரு வகையான மக்கள் என்னன்னா இதெல்லாம் பார்த்துட்டு வெறுத்து போய் கம்முன்னு இருப்பாங்க. இந்த 2வது தரமான மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னப்பா பண்றது, நம்ம வழியை நம்ம பார்ப்போம்ப்பா, சரி போ இவ்வளவுதான் அப்படின்னு சகிச்சுக்கிற மக்கள். 3வது மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த புரட்சி வரும். அந்த புரட்சின்றது என்னன்னா அதை வந்து பயன்படுத்துற குரூப் இருக்கு. இப்போ இந்த இந்தியன் படம் முதல்ல வந்த இந்தியனை சொல்றேன், இந்த இந்தியன் தாத்தா எப்படி ஹிட் ஆனாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த ஊழலை ஒழிக்கணுன்ற உத்வேகம் அது உண்மையானதுனால தான் டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அந்த வெறின்றது மக்களுக்கு வரணும், அந்த உத்வேகம்ன்றது மக்களுக்கு வரணும், அது தன்னிச்சையா வரும். அந்த மாதிரி இப்போ இந்த மக்களுக்கு புரட்சி வரணும்னா அதுக்கு முதல்ல நேரம் இருக்கணும், யோசிக்கிறதுக்கு காலகட்டங்களும், தன்னை நல்லா குற்றாங்கன்றதை உணரணும். அந்த பொக்கமே போக முடியாம மோகத்துல வந்து கட்டுப்படுத்தி நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்பில் அவுட் ஆகும், எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி சூழல்ல புரட்சியா ஒண்ணு சேர்ந்தவங்கள ஏனோதானு விட்டுட்டா வன்முறை வெடிச்சிரும். அப்ப அந்த வன்முறையும் வெடிக்காம அதை கட்டுக்கோப்பா கொண்டு போய் ஒழுங்குபடுத்தி ஒரு குப்பையை கூட நீ பார்த்து போடணும். ஏன்னா சுற்றுப்புற சூழல் முக்கியமானது. ஏன்னா நீ செய்யக்கூடிய ஒரு பேச்சு மற்றவர்களை காயப்படுத்தும், நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் நம்ம கட்சியை அவமானப்படுத்திடும், அதுக்கு நீ பொறுமையா பண்ணணும்னு சொல்லி அரசியல் படுத்தி கொண்டு போறாரு இல்லையா. அப்ப ஒரு நல்ல ஆசான் தானே அவர். வந்து நாங்க நல்ல ஆசான்னு சொல்றோம், அன்பான அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து அது ஏற்பு இருக்கு. நாங்க நாம் தமிழ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒற்றை சொல் தான், ஒற்றை நம்பிக்கை அண்ணன் மட்டும்தான். அப்ப அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அதுல சர்வாதிகாரம்ன்றதோ இந்த ஜனநாயகம்ன்றதோ அந்த பாகுபாடு இல்லை. நாங்க ஒரே குடும்பமா நினைக்கிறோம். அதுதான் நான் பார்க்கிறேன். குறிப்பா 2 லட்சம் இருக்கைகள் வந்து புலப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வழியாவது கூட்டத்தை காட்டியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல சீமான் இருக்காரா, எப்படி பார்க்கறது?
ஆமா, எப்படின்னா கூட்டத்தை காட்டினால்தான் மக்களுக்கு ஏற்பு இருக்கும் அப்படின்றது தான் இங்க வந்து நிலையா இருக்குது. மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஒரு நிலை இருக்கும். இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னாக்க, திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல எல்லாம் சொன்னா, உதாரணத்துக்கு கரகாட்டக்காரன் ஒரு திரைப்படம் 365 நாள் ஓடிச்சாம்பா அப்பா அப்படிம்பாங்க. பல தீபாவளிகளை கொண்டாடிச்சாம்பான்னு இன்னும் ஒரு பழைய படத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அப்ப இருந்தது ஒரே ஒரு திரையரங்கம். அப்ப எல்லா மக்களும் பார்க்கணும்னா அது நாட்கள் அதிகமா இருக்கும். அப்புறம் சில்வர் ஜூப்ளி 100 நாள் ஓடின படங்கள், 25 வாரங்கள் ஓடிய படங்கள் அப்படின்லாம் கொண்டாடுவாங்க. இப்பெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்னு கலெக்ஷன் மாத்திட்டாங்கல்ல. அப்ப அந்த கான்செப்டே எப்படி மாறி போச்சு, அந்த அந்த அடையாளப்படுத்தும் தன்மை எப்படி மாறி போச்சு பாருங்க. மல்டிப்ளெக்ஸ் வந்த உடனே ஒரு நாள் மூவியோட சக்சஸ்ன்றனா ஒரு நாள் கலெக்ஷன். ஏன்னா எல்லாரும் எல்லா ஸ்கிரீன்லயும் அதை போட்டுட்டாங்கன்னா கலெக்ஷன் சொல்லிடும். அப்ப இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப இவங்கெல்லாம் கூட்டம் கூட்டினாதான் மக்கள் நம்ம பக்கம் ஆதரவு இருக்காங்கன்ற எண்ணத்தை இவங்க உருவாக்கிட்டாங்க. இப்ப இந்த எண்ணம் உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் அந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்மளும் அந்த ஒற்றுமையை காட்டணும். நம்ம இந்த ஒற்றுமையை காட்டணும்னு சொல்லும்போது இங்க தொண்டர்கள்னு வச்சுதான் அவங்கவுங்க கூப்பிடுறாங்க எல்லாருமே. இங்க வந்து இது மக்களின் மாநாடா சொல்லும் போது இது குடும்பமா நம்ம கூப்பிடுறோம். இப்ப என்னுடைய வீட்டுலன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய வீட்டுல அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கை, திருமதி, குழந்தைகள் இவங்க எல்லாருமே வரணும். குடும்பத்தோட வந்து அட்டன் பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு மாநாடு. அப்ப எப்படி நம்ம இதை பாக்குறோம்னா, இது கட்சி மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு அல்ல, அரசியல் கொள்கைகளை என்ன குடும்பத்தை நிர்வகிக்கிறதே அரசியல் தான். 1000 ரூபாய்க்கு ஐயான்னு போய் பிச்சை எடுத்து நிக்கிற மாதிரி இருக்கு நம்ம நிலைமை, கையேந்தி நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த 1000 ரூபாயை வைத்துத்தான் வாழ முடியும்னு ஏதாவது நிலை இருக்கா? இல்ல. ஆனா இந்த 1000 ரூபாயை வைத்துத்தான் நான் வாழறேன்னு யாராவது சொல்றாங்கன்னா, துணை நடிகைகள் அந்த இதுக்கு நடிக்க வராங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்க, 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்ன்றது. துணை நடிகள்னா யார் சார்? அந்த ஸ்கிரீன்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நடிக்க வராங்க பாத்தீங்களா ஒருத்தவங்க. நான் திமுக விளம்பரத்துக்கு சொல்றீங்களா? விளம்பரத்துல, ஆமா, திமுக விளம்பரத்தில் வரக்கூடிய துணை நடிகள் தனிப்பட்ட தொழில சொல்ல வரல, இந்த விளம்பரத்துக்கு அவங்களுக்கே தெரியும் இதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 1000 ரூபாய் வாங்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குவாங்க. அது நமக்கும் தெரிஞ்சது. அப்ப என்ன நான் பாக்குறேன்னா, கிட்டத்தட்ட 6.5 கோடி 7.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடிய விஷன் பாசிபிள், உத்தோப்பியான்னு சொல்லுவோம். அது மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு ஏக்கம். ஒரு குடும்பமா பார்க்கணும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நமக்குள்ள தானே, சொந்தக்காரங்கள்லாம் நம்ம கொண்டு போகும்போது கல்யாண வீட்டுல சண்டை வந்துருது, சின்ன சின்ன சண்டைகள் வந்துருது, அதுக்காக உறவு விலகி போறது இல்லை. அதே மாதிரி ஒரு குடும்பம்ன்ற எண்ணம் வரணும். அதுல 6 கோடி பேர் ஒண்ணு சேர்க்க முடியல, ஒரு 3 கோடி பேர், ஒரு 1.5 கோடி பேர், அப்ப நமக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய 1.5 கோடி பேர் வந்து ஆட்சியே மாறிடும். ஆட்சியை மாறக்கூடிய தன்மை வரும். அது குடும்ப ரீதியா நம்மளுடைய அண்ணன் இருக்காங்க, நம்மளுடைய அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்க, அந்த உறவு மாதிரியான ஒரு மாநாடு. அப்ப அது வந்து வெற்றிகரமா நடக்கணும். அது நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு 1 லட்சம் பேர், நீங்க 2 லட்சம் சேர், 4 லட்சம் பேர், அது குறைந்தாலும் 2 மடங்காக அதிகமானாலும் அங்க ஒழுக்கம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அங்க எப்படி வந்து கட்டுப்பாடு இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்பயே பாத்தீங்கன்னா அங்க வந்து அறைகள் தனித்தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குறிப்பா பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகளுடன் வருவதற்குன்னு தனியா ஒரு அறை கொடுத்துருக்காங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை நம்ம வந்து அண்ணன் வந்து மனசுல வச்சிருக்காருன்னு பார்க்கணும். வர வழியில இந்த பக்கத்துல இருந்து வர வழியில, அந்த பக்கத்துல இருந்து வர வழியெல்லாம் தங்கும் விடுதிகளை ஏற்பாடு பண்ணி அங்க உணவுக்கு, ஏன்னா அங்க ரொம்ப தொலைவில் இருந்து இந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கமா வந்தாலும் அவங்க தங்கி ஏதாவது உணவு அருந்திட்டு வரதுக்கு அங்கங்க அறைகள் வழி எங்களும் அதை வந்து நாம் தமிழர் கட்சி மூலமா ஏற்பாடு பண்ணி அதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இது மக்களுக்கு தெரியணும். ஓ, மாநாடுனா இப்படிதான் இருக்கணும், சும்மா பணத்துக்காக குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் போய் நிற்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் தெரியணும்னு நடத்தப்படுகிற மாநாடு. சில பேர் மிரட்டலித்து வீடியோ வெளியிடறதுல காலையிலேருந்து பார்க்க முடியுது. மாநாட்டில் வந்து சிக்கல் அளிப்போம் அப்படின்ற மாதிரி, எப்படி நீ கூட்டத்தை கூட்டிடுற காட்டுறோம், எப்படி நீ கூட்டத்தை கூட்டிடுவேன்னு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி மிரட்டல் தோணியில் வீடியோக்களில் காலைல வெளியாகிறது வந்து பார்க்கும்போது திமுக சார்புடைய நபர்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டவெளிச்சமாக இருக்குது. இந்த மிரட்டல்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து அரசு தூண்டி விடக்கூடியது, ஆனால் அரசு பொதுவாக சட்டப்படி தூண்டிவிட முடியாது. ஒரு திமுக கட்சி தூண்டிவிட முடியும், ஆனா அவங்க வெளிப்படையா தூண்டி விட்டாங்கன்னா அது திரும்ப பூமராங் ஆயிடும், ரிவர்ஸ் ஆயிடும் அப்படின்ற எண்ணத்துலயும் அவங்க இருக்காங்க. அப்போ 1-2 பேர் தன்னிச்சைகளாக குழுக்களாக, திமுக மட்டும் இல்ல இன்னும் 2-3 கட்சிகளை சேர்ந்து அதை பண்ணக்கூடிய தன்மையை பார்க்கலாம், மறுக்க முடியாது. ஆனா என்ன நடந்ததுன்னா, நேத்து மாநாட்டு பந்தல்ல நேற்று இரவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க கண்காணிப்பாளர் வராரு, காவல் கண்காணிப்பாளர் வராரு. அவர் வந்து பாராட்டிட்டு போறாரு, சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்கிறீங்க, இந்த ஏற்பாடுகளை தொடர்ந்து நீங்க செய்யணும் அப்படின்னு. அப்ப இவங்கெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்ன ஒரு இடத்துல எந்தவித அசம்பாவிதமும் நடந்ததற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி யாராவது 1-2 பாம்பு உள்ள வந்துச்சுன்னா கூட, நம்ம பாம்புன்னா படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க, நமக்கு இந்த மாதிரி புல்லுருவிகள் தேவையில்லாத வந்ததுன்னா நம்ம அழகா வாழை பிடிச்சி தூக்கி போட்டுருவோம். நாம் தமிழர் சகோதரர்கள் நம்ம அனைவருமே அதுக்கு தயாராக தான் இருக்கும். குறிப்பாக அந்த திருச்சின்னு பார்க்கும்போது அந்த திருப்பு முனை அனைத்து கட்சியிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், திருச்சினாவே திருப்பு முனைன்னு சொல்லிட்டு நாம் தமிழுக்கு எந்த அளவுக்கு திருப்பு முனையாக அமையும் 2026 தேர்தலில். அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதி வேட்பாளர்களே அறிவிக்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்குது, அனைத்து ஜாதிகளுக்குமான பிரதிநிதித்துவம்.
அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக வந்து பிராமணர்களுக்கு 5 சீட்டுகளையும் ஒதுக்கியிருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த 3த்தையும்? அதாவது அரவணைத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டில் வந்து சின்ன வயசுல ஒரு நர்சரி ரைம் ஒன்று இருக்கும். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் அப்பாவுக்கு எத்தனை, அம்மாவுக்கு எத்தனை, தாத்தாக்கு எத்தனை, பாட்டிக்கு எத்தனை, பிள்ளைக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட இந்த தமிழ் சமூகம் அதுக்கப்புறம் ஒரு அடையாளப்படுத்தல் வேணும். யார் யாருக்கு எவ்வளவு இருக்கோ அதுதான் இடப்பகிர்வு. அப்ப எல்லாருமே வந்து ஜாதியை பிரிச்சுட்டு இருக்கிற காலத்துல ஜாதியால் பிரிந்து இருக்கிறோம் அப்படின்றத மறந்துட்டு தமிழ் இனத்தால் ஒன்றா இருக்கிறோம்ன்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த அடையாளப்படுத்தல், அதுவும் பாத்தீங்கன்னா பறையர் சமுதாயத்துக்கு கொடுக்குறாரு, குயவருக்கு கொடுக்குறாரு, வண்ணாருக்கு கொடுக்குறாரு. யாரெல்லாம் இவங்க வந்து ஒடுக்கப்பட்டு அமுக்கப்பட்ட யாராலன்னு இவங்களாலதான். இந்த திராவிட கும்பலால வாய்ப்பே தரப்படாது. அதாவது உத்தரப்பிரதேசத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை முதலமைச்சராகவே இருப்பாங்க. இங்க வந்து நீங்க அந்த துணை முதலமைச்சராக கூட ஆக முடியாது. கட்சியில ஒரு ரெப்ரசன்டேஷனே தானே பொது தொகுதிக்குள்ள கூட வர முடியாதுன்ற நிலையில இதெல்லாம் அவர் எடுத்து வைக்கிறாருன்றது தமிழினத்திற்கு ஒரு பெரிய எழுச்சியா தான் நான் பாக்குறேன். தமிழர்கள் ஒண்ணு சேரணும். அவர் குறிப்பா அந்த பிராமணர்களுக்கு கொடுத்ததும் சரி, மற்ற சமூகங்களுக்கு கொடுத்ததும் சரி, வரவேற்க தகுந்ததா நான் பாக்குறேன். இதைத் தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் இந்த மாநாட்டை ஆதரித்து நேற்றுக்கு முன்தினம் வந்து பட்டம்லா விட்டு இந்த மாநாட்டுக்கான தங்களோட ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் சில தமிழ் தேசிய கட்சிகள், முன்பு தமிழ் தேசிய கட்சி பேசி இப்போது திமுகவில் ஐக்கியமாகக்கூடிய ஒரு சில தலைவர் வந்து ஈழத்தமிழர்களை வந்து சீமான் அவர்களை ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் ஈழத்தமிழர்கள் இந்த விஷயத்தில் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஈழத்தமிழர்கள் அப்படின்னு ஒன்று சொல்லும்போது ஈழத்தமிழர்களுக்கு நேர்ந்த அந்த கொடுந்துயரம் அதுதான் வந்து ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லுவோம். ஒரு காட்டு தீ பத்துறதுக்கு முன்னாடி ஒரு நெருப்பு, அது ஒரு ஸ்பார்க் ஒன்று வரணும், அது ஒரு கங்கு, அதுக்கப்புறம் தான் அது பத்தி எரியுன்ற மாதிரி இந்த இன எழுச்சி. அதாவது நம்ம தமிழர்கள் தமிழருக்குன்னு இருக்கிற திருண்டு நிலம் இதை மட்டும் தான் நம்ம கனவு கண்டோம். அதுலயே கொன்று குவிக்கப்பட்டது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குன்றது ஈழத்தமிழர்கள் சொல்றோம். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, அயலக தமிழர்கள்லாம் என்ன மத்தவங்க எல்லாமும் இருக்காங்க இல்லையா? இங்க தமிழ்நாட்டுல இருந்து போய் ஆஸ்திரேலியால போய் இருக்கிறவங்க இருக்காங்க, கனடால போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க, UK பிரான்ஸ்ல போய் இருக்கிறவங்களா இருக்காங்க. ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, அனைத்து வகையான தமிழர்களுமே அங்க இருக்காங்க. அப்ப இந்த அனைத்து தமிழர்களுக்குமே தமிழ் நமக்குன்னு ஒரு தமிழ் நிலம் ஒன்று, தமிழ் தேசம்னு ஒண்ணு வரக்கூடாதா? நமக்குன்னு ஒரு அடையாளப்படுத்தல் இருக்கக்கூடாதா? அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. இதுல ஈழத்தமிழர்கள் அப்படின்றத பத்தி மட்டும் எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மத்தியில தமிழர்கள் அப்படின்றத ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் வந்து புரிதல் எடுத்து வைக்கிறாரு மக்களுக்கு. இது ரெண்டுத்தையுமே வந்தாலும் ஏற்க முடியல. யாரால ஏற்க முடியலன்னா, எனக்கு ஏதோ 5ம் 10ம் கிடைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் தமிழ் தேசியம் பேசுவேன்னு சொல்லக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அரசியல் நிலைப்பாடா வேணாம்ப்பா, நம்ம இப்படி போவோம் அப்படி போவோம் அப்படின்னு போயிடுறாங்க. ஆனா இவரு 1% 2% மக்கள் சப்போர்ட்டோட இன்னைக்கு 8.22% நிக்கிறாருன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கும். இவரை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா இவர் பின்னாடி இருக்கிறவங்க யாருமே வந்து பயந்தவர்கள் கிடையாது. விழுந்து விடா வீரம் அப்படின்றவங்க தான். என்ன போடுவா, குண்டா போடுவியா, போட்டுக்க 3 மாசம், என்ன ஏழு தூக்கி போடுவியா 5 மாசம் 6 மாசம் நான் வெளில வந்துடுவேன், அந்த ஒரு எண்ணத்தோட. அதே சமயம் பற்று, மக்கள் மேல ஒரு பெரிய பண்போட அன்பு செலுத்துதல்ல, இது எல்லாமே ஒண்ணு கொண்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பயமா தான் இருக்கும் மற்றவங்களுக்கு பார்த்தா. அதனால ஆதரவு தெரிவிக்கும் மக்களுடைய எண்ணமும் சரி, எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்களுடைய எண்ணமும் சரி, சரியானதுதான் அவங்கவுங்க பார்வையில. நம்ம போற திசை தெளிவானது, மாற்றம் இல்லாதது. குறிப்பா அந்த காரைக்குடி தொகுதி சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட அங்கதான் நிக்க போறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இன்னமும் அனௌன்ஸ் பண்ணாமே இருக்காரு யார் வேட்பாளராகன்னு சொல்லிட்டு. காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்து வந்து சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு வந்தாலும், இன்னொரு தம்பி அங்கே நிறைய ரெஸ்பெக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா தேசிய கட்சிகள் வந்து போட்டிடுறாங்க. போன வாட்டி அதிமுக அமமுக தனித்தனியாக நின்னாங்க, இப்போது ஒன்றா நிற்கிறாங்க. போன வாட்டி திருவொற்றூரில் கட்டுத்தொகை வாங்குற அளவுக்கு வாக்குகளை வந்து சீமான் வாங்கியிருந்தார். ஏன் அந்த ரிஸ்க்கை மாற்றி, ஏன் அந்த தொகுதியை மாற்றி இப்போ காரைக்குடியில் ஒரு நின்று ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. ஒரு என்டிகே சப்போர்ட்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? அதாவது என்டிகே சப்போர்ட்டர்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் திருப்பி சொல்கிறேன். நான் வந்து நாம் தமிழர்ன்ற அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு காரணம் என்னோட நடுவு நிலைமை. நான் தூக்கி பார்க்குறேன், ஒரு சாமானிய மனிதன் நடு நிலைமையிலேருந்து பார்க்குறேன். இது சரியா அது சரியா, எது சரி, அதுதான் நடு நிலைமை. அப்போ இது தானா ஆதரவுன்ற நிலை வருது. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற நிலையில நான் இல்லைன்றதை முதல்ல தெரிவிப்படுத்திடுறேன். இப்போ அண்ணன் வந்து காரைக்குடியை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது அண்ணனுடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் க்ளோஸா தான் வச்சிருக்காங்க. எந்த இடங்கள்ல ஆதரவாளர்களும் சரி, கட்சி நிர்வாகிகளுக்கும் தெரியாம தான் ரொம்ப நெருக்கமா தான் அண்ணன் வச்சிருக்காங்க. அது வந்து வெளிப்படுத்துற காலத்துல தான் வெளிப்படுத்த முடியும். அது இன்னும் நாளைக்கு இன்னும் மாநாடு வந்துற போது, நாளைக்கு தெரிஞ்சிட போகுது. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த தேசிய கட்சிகளோ மற்றது எல்லாமே நான் வந்து ஒரு சர்வே மாதிரி எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னா, போகும்போது வரும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
மக்கள்கிட்ட பேசுறேன் என்ன மாதிரி இருக்குது. இந்த சர்வேன்னு ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஞாபகத்து வருது. இப்ப சர்வேலாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து 20 விழுக்காடு, அவங்க 40 விழுக்காடு, இவங்க 30 விழுக்காடுன்னு. இவங்க எடுக்கிற எல்லா சர்வேக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும். பணத்தை கொடுத்து தான் சர்வே எடுக்க வைப்பாங்க. ஆனா எனக்கு யாரும் சர்வே பணம் கொடுக்கல. நான் ஒரு சர்வே எடுக்கிறேன், நான் ஒரு சாம்பிளிங் டெஸ்ட் எடுக்கிறேன். நான் கணித ஆசிரியர் முறையிலையும் சாம்பிளிங் தெரிஞ்ச ஆளுன்ற முறையிலையும் நான் அங்க சாம்பிள் எடுக்கிறேன். அங்க எல்லாரும் சொல்லக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள், அண்ணனை பத்தி, நாம் தமிழரை பத்தி. நாம் தமிழர் கொள்கையில தெளிவா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எந்த கட்சிக்குமே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது கூட்டணி வைக்க மாட்டோம், தனக்கென்று ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கின்றத பாசிட்டிவா பாக்குறாங்க. இதுதான் அண்ணனுக்கு சிறப்புன்றாங்க. இது எல்லா கருத்து கணிப்புலயும் வருது, மக்கள் என்கிட்ட பேசுனதுலயும் தெரிய வருது. இன்னொன்னு, அந்த கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது வாழ்வியல் சூழலியல் நம்மளுக்கு தேவையானதை பற்றியும் கல்வி மருத்துவத்தை பற்றியும் பேசக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லுது. மூன்றாவது, ரொம்ப ரொம்ப ரசிச்சு 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 மக்கள் சொல்ற ஒரு விஷயம், இம்முறை அண்ணனின் குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தே தீர வேண்டும், அது ஓங்கி ஒலிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தலாம். ஏன்னா மக்கள்லாம் வந்து ஒரு ஊடகத்துக்குள்ள அந்த பேச்சை கேட்டு 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 அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உணர்ச்சி கேட்டவங்க சட்டமன்றத்தில் அண்ணனின் குரல் கேட்க வேண்டும். அதுவும் அவர் முதல்வராக சீமான் எனும் நான் அப்படின்னு பதவியேற்றான்னு சொன்னா மிகவும் சிறப்பான நாளா இருக்கும். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார். நடப்பு அரசியல்ல ஒரு விஷயம் நேற்று நடந்தது. தேமுதிக எதிர்பாராத விதமா திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. 20 வருடங்கள் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ண தேமுதிக இப்போ திமுக கூட கூட்டணி வச்சுக்கிறத எப்படி பாக்குறீங்க? அதுதான், இது முதல்ல நம்ம பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், இது எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து படிஞ்சிட்டாங்க, பேரம் படிதல் அப்படின்றத தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இங்க வந்து இவங்க பணத்தை தவிர வேற எதுவுமே இருக்காது அப்படின்றதான் என்னோட ஐயப்பாடு. எப்படின்னா, நான் உனக்கு இதை தரேன், நீ எனக்கு அதை தரியா அப்படின்னு. அரசியல்னா என்னன்னே மக்களுக்கு புரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தொண்டர்களை அடகு வச்சுட்டாங்க. தொண்டர்களாவது நீ யார்ப்பா, நீ யாரோ, நான் கட்சி வச்சுட்டேன், நான் தலைவன் ஆயிட்டேன், எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்கிட்டேன். இவங்க எல்லாருக்குமே பேங்க்ல ப்ராப்பர்ட்டி, ட்ரஸ்ட் அப்படி பேர்ல அந்த கட்சியோட பேர்ல பொருள் பதவி இருக்கிறது. அந்த பணம் தான் அவங்களுக்கு பெருசா தெரியுது, அது தொண்டர்களுக்கு போய் சேராது. இவங்க 5-10 கொடுத்தது. இன்னொன்னு, விஜயகாந்த் அவர்களே வந்து மனம் நொந்து போயிருப்பார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் வந்து டிஎம்இடில இருந்து ஏடிஎம்கேக்கு போனதா இருக்கட்டும், தாவி சந்திரகுமார் அடுத்து அந்த டிஎம்கே பக்கம் போனதா இருக்கட்டும், இப்பயே மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், மாறி மாறி இந்த திராவிட கும்பலோட தான் இருக்கும். இதுலயும் எப்படி சொல்றாங்கன்னா, தெலுங்கு லாபி இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு ஐயப்பாடா தான் நான் வைக்கிறேன். தெலுங்கு லாபி இருக்கு, ஏவா வேலு வந்து தெலுங்கு டீமோட போட்டு இவங்க நம்மளும் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சேர்ந்து, அதே தான் திருச்சி வேலுச்சாமி அவர்களுடைய குரலும் பாத்தீங்கன்னா அது விஜய் பக்கம் கொண்டு வர மாதிரி. அப்ப எல்லாருமே வந்து எப்படின்னா, தமிழன் நம்மளை ஆண்டக்கூடாதுன்றதுலாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதற்காக என்ன வேணா தியாகத்தை பண்ண தயாரா இருப்போன்றதுதான் அவங்களோட எண்ணம். பிஜேபியோட இருந்தாங்க, பாசிச பாஜகவோட இருந்ததாக தேமுதிக இருக்கு. இப்ப எப்படி அந்த முகத்துக்கு போனாங்க? இதே பிஜேபி அவங்க எதிர்க்க போறாங்களா? இதுக்கு முன்னாடி விஜின்னு அவர் கூப்பிடுவாராம். கலைஞர் வந்து விஜயகாந்தை விஜின்னு கூப்பிடுவாராம். ஒரு போன வாரம் தான் இவர் சொன்னார், வீட்டுக்கு ஒரு விஜய் வருவான்னு. இப்ப இந்த விஜய் எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரே ஒரு விஷயம், ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் ரெட் ஜெயண்ட் வெளியிட்டு போகுதுன்னு. எனக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறேன், அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வரல, இன்னொருத்தவர் அரசியல் பத்தி எதுவுமே பேசாம திடீர்னு அரசியல் ஆரம்பிச்சிடுறாரு, படம் ஓடுது, ஆனா ஓட்டு எதுவும் வரல. திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கிருந்தோ இவங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்குது, அது பராசக்தியான்னு சொல்லல, ஒரு சக்தி கிடைக்குது. இந்த 2 நடிகர்களையும் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரெட் ஜெயண்ட் எழுதுது. அப்ப மக்கள்லாம் காமெடியன் ஆகி அந்த ஷோவை பார்க்க போறோம். ஆனா இதுக்கு சென்சார் கொடுக்க போறவன் இந்த குரூப்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் தான். அப்ப 2 நடிகர்களும் என்ன ஷோ காட்ட போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இந்த கூட்டணி சிங்க் ஆகும் நினைக்கிறீங்களா? இந்த கூட்டணி சிங்க் ஆயிருச்சு. இல்ல களத்துல அவங்க ஓட்ஸ், அதாவது தலைவர்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா கையை தூக்குறது, காலை தூக்குறது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், தலைவர்களுக்குள்ள இப்படியேதான் இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா தொண்டர்களுக்குள்ள மட்டும்தான் அந்த ஒரு எழுச்சி இருக்கும். ஆனா கொள்கை கோட்பாடுன்னு பாத்தீங்கன்னா, தொண்டர்கள் இவ்வளவு நாளா நம்ம எதுக்காக விஜயகாந்த் பின்னாடி இருந்தோன்றத ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு உணவளிச்சிருக்கிறாரு, அன்பு செலுத்திருக்கிறாரு, தன்னிச்சையா மாற்றத்துக்காக வந்தாரு, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணமே சிதிலமாயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அங்க இருக்கிறதுல என்ன பயன்? நம்ம யாருக்காக ஒரு விஷயத்த செய்யறோமோ அந்த நோக்கமே அங்க அடிபட்டு போயிடுச்சுன்னா இனிமே அங்க இருந்து என்ன பயனோட கூடாரம் காலி ஆயிடும். அப்ப இந்த தேமுதிக கூடாரத்தை வித்துட்டு, நாங்க இங்க வந்துடுறோம்ப்பா அப்படின்னு கலைச்சிட்டு வேற ஒரு கட்சி, எப்படி மக்கள் நீதி மையம் அந்த கட்சி வந்து இப்ப எப்படி இவங்க டிஎம்கேவோட அப்சால்வ் ஆகி போயிட்டாங்களோ, அதே மாதிரி இதுவும் கொஞ்ச நாள்ல எப்படி வைகோ அவர்களுடைய கட்சி அங்க போச்சோ, எல்லாம் அடகுமானம் வைக்கப்படும். அங்க பழைய இரும்பு பித்தளைக்கு சாமானுக்கு பேரிச்சம்பழம் வாங்கப்படும்ன்ற மாதிரி பழைய கம்பெனிகள் எல்லாம் அங்கே சேரப்படும். இரும்பாக உறுதியாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் மட்டுமே நிற்கும். பல்லர் கேள்வி தெளிவாக விளக்கம் நேரத்துக்கு நன்றி.